ஆண்டி நீங்களும் உட்காருங்க. ஆம், இல்ல பரவாயில்ல. உட்காருங்க. ஆ, ஏ, அம்மா, உட்காருமா. ஆம், பரவாயில்ல. ம், ஆ, சொல்லாம கொள்ளாம வந்துட்டோன்னு எதுவும் நினைச்சுக்காதீங்க. ஐயோ அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணலான்னு தான் இருந்தேன். நேத்து என் தம்பி உங்க பொண்ணை பார்த்துட்டு வந்ததுல இருந்து அவளை பத்தியே தான் பேசிட்டு இருக்கான். எங்களுக்கு அப்பா அம்மா இல்ல. இவன் எனக்கு ஒரே தம்பி. ரொம்ப நாளாவே இவனை கல்யாணம் பண்ணிக்க சொன்னேன். வேண்டாம் வேண்டான்னு தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தான். ஆனா உங்க பொண்ண அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. உங்க பொண்ணு ரொம்ப லட்சணமா இருக்கா. படிச்சு முடிச்சிட்டு வேலைக்கு போயிட்டு இருக்கிறதா சொன்னாங்க. ஆமாங்க, பிகாம் படிச்சிருக்கா, கோல்ட் மெடலிஸ்ட். ம் ஓ அப்படியா, நல்லதுங்க. என் ஹஸ்பண்டும் நானும் துபாயில தான் இருக்கோம். என் தம்பியோட கல்யாணத்துக்காக தான் நான் இங்க வந்தேன். என் ஹஸ்பண்ட் சென்னையில கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ் பண்றாரு. ஓ, இப்போ மதுரையில ஒரு பிரான்ச் ஓபன் பண்ண போறாரு. அதை என் தம்பி தான் பாத்துக்க போறான். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். முதல்ல நீ மீனாட்சியை லவ் பண்றது அந்த பிள்ளைக்கு தெரியணும்ல. ஆ, அந்த பிள்ளைக்கும் மேல லவ் இருக்கா இல்லையான்னு தெரியணும்ல. ஆஹா. அவளே என்னைய பார்க்கும் போதெல்லாம் திட்டிட்டு இருக்கா. அவளுக்கு என் மேல எங்க லவ் இருக்க போகுது? அட என்ன மாப்பிள்ள நீ இப்படி பேசிட்டு இருக்க? நம்ம தளபதி படம் குஷி பார்த்திருக்கல, அதுல சோதிகா அவரை திட்டிக்கிட்டே இருக்கும். ஆனா உள்ளுக்குள்ள ஒரு லவ் இருக்கும், அதை சொல்ல முடியாம தவிப்பாங்கய்யா. இப்படி அடிக்கடி சண்டை போடுறவங்க தான் ஒரு நாள் லவ்னு வந்து நிப்பீங்க. அப்ப நண்பர்கள் நாங்க நாடோடிகள் படம் மாதிரி சேர்த்து வைக்கணும். கரெக்ட் மாப்ள. நான் வேணா என் செயினை வச்சு மாப்பிள்ள, இப்போ உனக்கு அந்த புள்ள மேல ஒரு லவ் இருக்கா மாதிரியா அந்த பிள்ளைக்கும் உன் மேல ஒரு லவ் இருக்கலாம்ல. அப்படிங்கிற? ஆமாங்கிறேன். நீ உன் லவ்வ சொன்னா ஆட்டோமேட்டிக்கா அது தெரிஞ்சிரும் மாப்ள. ஆமா மாப்ள. இப்பதான் கல்யாண பேச்ச ஆரம்பிச்சிருக்காங்க. இப்பவே அவன் லவ் மீனாட்சி கிட்ட சொல்லிடு. அப்பதான் நீ ஆசைப்பட்டது நடக்கும். நீ சொல்றது சரிதான்யா. இது வரைக்கும் பரீட்சையில கூட நான் எழுதாம ஃபெயில் ஆனதில்ல. ஆமா மாப்ள. இந்த லவ் மட்டும் எதுக்கு சொல்லாம இருக்கணும்? இப்பயே போய் அவட்ட சொல்லிடுறேன். சொல்லிடு மாப்ள. கான்ஃபிடென்ட்டா இரு. வெற்றி நிச்சயம். ம், அசத்து மாப்ள. வாயா வாயா நீ வாயா. ஆல் தி பெஸ்ட் மாப்ள. சரி மாப்ள, போயிட்டு வந்துடுறேன். ஏன்டா இந்த செயினை வச்சு உன்னாலேயே உன்னை காப்பாற்ற முடியாது. இதுல அவன் லவ் எப்படியா? அது வந்து நான் உனக்கு கேட்ட உண்மையை சொல்லுவியா? எனக்கு எப்பவுமே உண்மையை பேசிதான் பழக்கம். உனக்கு எப்படிப்பட்ட பையனை பிடிக்கும்? என்னது? ஆ இல்ல, இப்போ உன் வீட்டுல கல்யாண பேச்செல்லாம் எடுத்திருக்காங்கல்ல, அதுக்கு நீயும் வந்து மாப்பிள்ளைய பார்க்க போறியா? எனக்கே இன்னைக்குதான் எங்க அம்மா காலையில கூட்டிட்டு வந்து காட்டியிருக்காங்க. அதை விடு. உன் மனசுல என்ன இருக்குன்னு யாராவது கேட்கணும்ல. மீனாட்சி சொல்லு. ஒரு பையன் எப்படி இருந்தா உனக்கு செட் ஆகும்னு நினைக்கிற? அவன் நல்லவனா இருக்கணும். ஓகே. என்ன ஈக்குவலா பார்க்கணும். ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். ம், அதுவும் ஓகே தான். என்ன ஓகே? இல்ல இல்ல, நீ மேல சொல்லு. ரொம்ப முக்கியம், படிச்சு ஒரு டிகிரியாவது முடிச்சிருக்கணும். அப்புறம் ஒரு நல்ல வேலையில இருக்கணும். ரொம்ப பொறுப்பான ஆளா இருக்கணும். எல்லாத்துக்கும் மேல நான் பாக்குற வேலைக்கும் ஏத்தவனா இருக்கணும். நான் எப்படியும் பேங்க் எக்ஸாம் எழுதி மேனேஜர் ஆயிடுவேன். சோ அதுக்கேத்த மாதிரி நல்ல ஜாப்ல இருக்கணும். ஷார்ட்டா சொல்லணும்னா அப்படியே உனக்கு நேர் ஆப்போசிட்டா இருக்கணும்.
உன் பேருக்கு முன்னாடி இனிஷியல் மட்டும்தான் இருக்கு. பின்னாடி போட்டுக்க படிப்புன்னு ஏதாவது இருக்கா? சரி, எஜுகேஷனல் இல்ல விடு, தட்ஸ் கூல். சொல்லிக்கிற மாதிரி ஒரு ஜாப் இருக்கா? சரி, அதையும் விடு. இப்ப உன் பாக்கெட்ல எவ்வளவு காசு இருக்கு? 50 rupees. ஏய், லாஸ்ட் மந்த் என்னோட ப்ராஃபிட் என்ன தெரியுமா? 50 lakhs. வெறும் ப்ராஃபிட் மட்டும். நான் ஒரு நாள் செலவு பண்றது 50,000 மேல. நீ என்னடானா இந்த 50 ரூபாய பாக்கெட்ல வச்சுக்கிட்டு ஒரு பொண்ணு பின்னாடி வர? வெரி ஃபன்னி மேன். ரோமியோ, நீ பொண்ணு பின்னாடி சுத்துற இல்ல, அது தப்பு இல்ல. ஆனா உன் தகுதிக்கு ஏத்த மாதிரி 50-100ன்னு சம்பாதிக்கிற பொண்ணு பின்னாடி போ. ஆனா நான் கட்டிக்க போற பொண்ணு பின்னாடி இனிமே உன்னை பார்த்தேன், அசிங்கப்பட்டுருவ. புரியுதா? மீனாட்சி பின்னாடி வராம இருக்கிறது தான் உனக்கும் உன் ஃபேமிலிக்கும் நல்லது. உனக்காக நானே செஞ்சது. எனக்கா? என்ன மதினி திடீர்னு? எனக்கு இன்னைக்கு பிறந்த நாள் கூட இல்லையே. அதெல்லாம் இல்ல ஜீவா. அந்த ஸ்கூல்ல இருந்து நீ தானே என்ன காப்பாத்தின. உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு தோணுச்சு. வெறும் வார்த்தையால சொல்ல வேண்டான்னு தான் குலாப் ஜாமுன் செஞ்சேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லை மதினி, நீங்க அதே நினைச்சிட்டு இருக்காதீங்க. இத சாப்பிட்டு பார்த்து சொல்லு ஜீவா. நல்லா இருக்கு மதினி. நல்லா இருக்கா? அப்ப இந்த இன்னொன்னு எடுத்துக்கோ. இல்ல, போதும். ஏன் ஒரு மாதிரி இருக்க? ஆ? வழக்கமான ஜீவாவே இல்லையே. என்னாச்சு ஜீவா? ஐயோ மதினி, அதெல்லாம் எதுவும் இல்லை. அது வெயில்ல போயிட்டு வந்தனா, அதான் ஒரு மாதிரி தலைவலியா இருக்கு, டயர்டா இருக்கு. நான் வேணா மோர் போட்டு எடுத்துட்டு வரவா? வேண்டாம் மதினி, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும். நான் ரூம்ல இருக்கேன்.